எங்கள் ஏரியாவில் திருவிழான்னு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு ஃபுல்லாக வந்து கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. காலையில் வந்து ஒரு சில கடை வந்து இருக்கும் மார்க்கெட்டில். அப்புறம் வந்து லன்ச் டைமில் ஃபுல்லாக அடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த சைடு தான் வந்து அங்கேருந்து வருவாங்க இந்த தீ மிதிக்கிறதுக்கு. அதனால் எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போயே 3 தெருவை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே கட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்பவும் வந்து மார்க்கெட் சுற்றி தான் வருவாங்க நிறைய பேர். இப்போ மார்க்கெட் பக்கம் வராமல் இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு கடையெல்லாம் அடைச்சிட்டு பாதிக்கிறனால இந்த சைடு எங்கன்னா நேராக அந்த கோயிலுக்கு நேராக இருக்கிற தெருவில் வந்து அவங்கள எல்லாரையும் விட போகிறாங்களாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஷார்ட்டாக நேராக போகிற மாதிரி சுற்றிக்கிட்டு போகாமல். அதனால் இப்போ கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு வேலைலாம் நடந்துகிட்ருக்கனால ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக கடைங்க நிறைய வந்துருக்கா, அதனால் போக முடியாது. அங்கே ஃபுல்லாக நடந்து தான் போக முடியும். இப்போ நாங்கள் வண்டி எடுத்தோன்னா வெளியில் போயிட்டு வர்றதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான், உள்ளக போகிறதே. நாளைக்கு எப்படி நான் போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர போகிறணும். இப்போ அந்த சில இடங்களில் பாருங்க போலீஸு பிளாக் பண்ணிட்டாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே தான் வரேன். நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணீர் பந்தல் கட்டியிருக்காங்க. இது மெயின் ரோடுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கெலாம் இந்த ரோடையும் பிளாக் பண்ணிடுவாங்க. பஸ்ஸெல்லாம் வராது, போகாது. நம்ம வண்டி கூட இந்த மாதிரி ஓட்டிகிட்டு போக முடியாது. இந்த சைடு தான் வந்து வழியில் போவாங்க அந்த கோயிலுக்கு. நாங்கள் கிராசரி வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். போகும்போதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அப்புறம் மூவ் ஆயிடுச்சு. சிக்னல் போட்டோன்னே சிக்னல் இதாகிடுச்சு. அதோட நாங்கள் வந்து அந்த தெருக்குள்ளே பூந்துட்டோம். நாங்கள் இப்போ உண்மையிலே சொன்னால் சுற்றிக்கிட்டு தான் போகிறோம். நான் வந்து காய்கறி ஜாமான்லேருந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வேறு ரோட்டில் தான் போவோம். எப்படின்னா தெருவுலேருந்தே உள்ளே பூந்தால் மார்க்கெட் போயிடலாம், அந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஊரை சுற்றிக்கிட்டு மெயின் ரோட்டில் போக வேண்டியதாக இருந்துச்சு. நாளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு போயிட்டு நான் ரிட்டன் வரப்போகிறேன்னு எனக்கே தெரியலை. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்தாலும் ஓகே, அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்படின்னு தெரில, நாளைக்கு தான் தெரியும். போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு ரிட்டன் வந்துடணும். லன்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. எப்படியோ தேவையான க்ராசரி ஐட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. எங்கள் தெரு இப்படி தான் இருக்குது. அம்மா வீட்டு தெரு தான் ரொம்ப வந்து இதாக இருக்கும். ஏன்னா அது கோயிலுக்கு நேராக இருக்கிறனால அங்கே தான் அந்த சைடு ஃபுல்லாக நான் போவே இல்லை.